அடையாளங்களில் பங்கெடுக்கும் போது பார்ப்பது மட்டுமல்ல, கேட்பது மட்டுமல்ல, அதை செய்யறோம். நம்ம சீஷர்கள் செய்தது போல நம்மளும் செய்யறோம். செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நம்ம பார்க்கறோம். அப்போ நம்முடைய போராட்டங்கள் எவ்வளவோ கடுமையா இருந்தாலும் நம்ம ஒப்பு கொடுத்த பிறகு, இந்த உடன்படிக்கை செய்த பிறகு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கை ரொம்ப போராட்டத்துல தான் இருக்கும். போராட்டம் எவ்வளவு கடுமையா இருந்தாலும் கூட நம்மளை முழு உற்சாகத்தோடு நிறைவேற்ற அந்த நினைவு கூறுதல் நமக்கு உதவி செய்யும். வார வாரம் போறோம்னா எதுக்காக? வார வாரம் ரசம் அப்புறம் திராட்சை ரசம் எடுக்கணும் எதுக்காக? வாரம் ஃபுல்லாக செஞ்ச பாவத்தை கழுவுறோம். ஆனா அது மாத்திரம் இல்லை, அப்ப அந்த உடன்படிக்கை என்னத்து பண்ணுவோம்? அப்போ நான் செய்ய மாட்டேன்னு தானே பண்ணுவோம். அதை நினைவு கூறணும். பாவம் செய்யறது யாருமே இல்லை. அதே ஏன்னா பலவீனத்துல நம்ம செய்யறோம். அந்த பலவீனத்தை பலப்படுத்துறதுக்காக நம்ம போயிட்டு அதை எடுக்கும்போது நம்முடைய சிந்தனை எங்க இருக்கு? எதை சும்மா போகணும், சண்டே ஆன சர்ச்சுக்கு போயிட்டு அதை எடுத்தோம் அப்படின்னு இல்லாம அதோட காரியத்தை, அதோட தாற்பயத்தை முக்கியமா கவனிச்சுட்டு எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் பார்க்குறோம். அதனால இந்த ஒரு சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கடைசியா ஒரு பகுதி, இது எல்லாமே ஒரே சமயத்துல நிகழ்ந்து வரும்போது, இயேசுவின் மரணத்தின் போது ஜனங்களும் நடந்த சம்பவங்களும் சரியான நேரத்துல ஒருமித்து வந்தது. அதே சமயம் வேதாகமத்துல பரபாஸ் என்ற அந்த மனுஷனும் பிதாவின் குமாரன் என்று பொருள்படக்கூடிய அந்த நாமத்தினுடைய அந்த மனுஷன் அப்பொழுது சிறையில் இருக்கிறான். அதுக்கு முன்னையும் பின்னையும் நடந்ததில்லை சொல்ற பார்க்கிறோம். அதே போல பஸ்காவின் போது ஒரு கைதியை விடுதலையாக்கும் பழக்கத்தையும் பற்றி நம்ம இங்க பார்க்கிறோம். அதுக்கு முன்னும் பின்னும் இந்த விஷயமும் நடக்கலன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அங்க அந்த நேரத்தில் கையளிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கடந்த காலத்துல நடந்திருக்கிறது, ஆனா பதிவு பண்ணப்படல. அப்ப பதிவு பண்ண இருக்கிற விஷயம் இந்த 4 சுவிசேஷங்களையும் இந்த ஒரே விஷயத்தான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணப்படுது. அந்த நேரத்துல ரோம ஆளுநர்கள், தலைவர்கள் கொடூரமானவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்கள ரொம்ப அந்த 2 வயசு குழந்தை சாவடிக்கிற யாருன்னா ஒரு ஆளுநர், யூத ஆளுநர். அவர் அவ்வளவு கொடூரமா இருந்த மனுஷங்கள் கூட அந்த இடத்துல மனம் மாறுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆயினும் இயேசுவின் நிரபராதி என்று அவங்க உணர்ந்த ஆளுநர், இன்னொரு விஷயம் அவருக்கு வருது. அவங்க வைஃப் சொல்றாங்க, இல்லை அவருக்கு தண்டிக்காதீங்க, அவரு கனவுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவர் நிமித்தமாக அப்படின்னு சொல்லும்போது கூட இதே மாதிரி பல விஷயங்கள் அங்கே நடக்கிறத பார்க்கணும். இது எல்லாமே அனைத்துமே எப்போ நடக்குதுன்னா பஸ்காவின் நேரத்துல நடக்குது. அந்த பஸ்கா எதுக்கு அடையாளம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் வழி நடத்தி வந்த விஷயத்துல பார்த்தோம். அந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்கும்போது இவைகள் அனைத்துமே ஏறத்தாழ ஒரே நேரத்துல சம்பவிக்குதுன்றது நம்முடைய யோசனையில எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன காரியமா தெரியும். ஏன்னா சின்ன ஒரு பர்சன்ட் தான் இப்படி நடக்கும்ன்றது யோசிப்போம். ஆனா இது எல்லாமே யார் நடத்துறதுன்னு பார்த்தோம்னாக்கா தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம். அந்த நேரத்துல அனைத்து காரியங்களையும் நம்ம பிதாவாகிய தேவனுடைய கிருபையை நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ இதை எதை பொருள்படுத்த வேண்டுமோ, எதை வெளிப்படுத்த வேணும், அந்தந்த நேரத்துல தேவன் கண்டிப்பா செய்வாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது ஏற்கனவே ரொம்ப நாள் அநேக வருஷத்துக்கு முன்பாக தேவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறதுனால அது வெளிப்படுத்துற நேரங்கள்ல நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அவரை திட்டமிட்டபடி செயல்படுத்திருக்கிறார் சொல்லிட்டு பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவாக நம்முடைய பஸ்காவாகிய இயேசு மரித்தார். அப்ப அந்த பஸ்கா நேரத்தில் நடக்குதுன்னா அதுதான் கடைசி பஸ்கா, அதுக்கப்புறம் பஸ்கா இல்லை. ஏன்னா பஸ்காவாகிய நிஜமான பஸ்கா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க மரிச்சிட்டார். 1 கொரிந்தியர் 5, 1 Corinthians 5:7. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்கா ஆகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. நம்ம எதை நினைவு கூறணும்னா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியானது ஆடு கிடையாது, மாடு கிடையாது. நம்முடைய பஸ்கா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதை நினைவு கூறணும். அதை நினைவு கூறத்து எப்படி கூறணும்னாக்கா, நீங்க பழைய புளித்த மாவோட அல்ல, புதிதாய்க்கு சேர்ந்த புளித்த மாவோட. புளித்த மாவு அது எதுன்னு சொல்லி நம்ம இருக்கணும் பார்த்துருக்கிறோம். நம்முடைய சுபாவங்கள், பழைய சுபாவத்தோட நம்ம போயிட்டு அதை செய்யாம புது சிருஷ்டியா தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு புது மனுஷனை போயிட்டு நம்ம அதை செய்யணும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்படியே பார்க்கும்போது இந்த சரித்திரத்தை அறிந்து கொள்வதற்கு அப்ப நம்முடைய விசுவாசம் கூட என்ன ஆகுதுன்னா இன்னும் அதிகரிக்கப்படுது அப்படின்னு பார்க்கணும். எனவே கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் குறிக்கக்கூடிய அந்த அடையாளத்துல நம்ம எடுக்கும்போது அந்த அடையாளமானது அப்பமும் திராட்சை ரசமும் அதை பங்கெடுக்கும் போதெல்லாம் நம்முடைய இருதயத்துல தோன்ற வேண்டிய காரியம், இதோ இந்த மனுஷன். பிலாத்துக்கு வந்துச்சு, இதோ இந்த மனுஷன். அந்த மந்திரி ராஜ ஸ்ரீயோட மந்திரி, அவருக்கும் இதோ இந்த மனுஷன் தோணிருக்கலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு காரியம். நமக்கு தோணுதா? எவ்வளோ அற்புதமான ஒரு மனுஷன் இந்த மனுஷன் சொல்லிட்டு
நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து கஷ்டங்களையும், பாடுகளையும், அடிகளையும், துன்பங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுதலையாக்கினதை எப்பொழுதுமே நம் மனதில் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த காரியங்களை மனதில் வைத்து நம்ம தாபதினம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுடத்தாபம் பின்பு ஒரு நாள் வரும், அப்பொழுது ஒட்டுமொத்த உலக ஜனமும் சொல்லும், இது இந்த மனுஷன். ஏன்னா அப்போ அவருடைய ரட்சகரை அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு நமக்கு தெரிவித்திருக்கிறாரு. வரப்போகிற நாட்கள்ல எல்லாருமே தெரிந்து கொள்வார்கள் என்று நிறைய பாடங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆகையால் சகோதர சகோதரிகளை இந்த ரட்சகரை குறித்து சொல்லும்போது அதான் சொன்ன வானத்துல சிங்காசனத்தில் இருக்கிறவரையும் சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்துவையும் ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் ஒரு நாள் முழங்கால் படியிட்டு வணங்கி கொள்வார்கள் பார்க்கணும். அது அவங்களுக்கு அப்போ இப்போ நமக்கு கொண்டிருக்கிற வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். தவற விட்டோம்னாக்கா இந்த வாய்ப்பை வேற ஒருத்தர் வர்றதுக்காக அதிக வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்போமாக. இந்த நாளிலே, அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கிற இந்த வேலையில இந்த ஒரு பாடத்தை தேவன் கொடுத்ததுக்கு நன்றி. பொறுமையோடு கேட்டவங்க யாவருக்கும் நன்றி. வணக்கம். தேவன் தாமே யாவரும் சந்திப்பார்கள்.